ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த 5 சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறனால உங்களால் இங்கிலீஷை சீக்கிரமாக கற்றுக்க முடியும். ஸோ வாங்க, அது என்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், பில்ட் யோர் டெய்லி vocabulary. vocabularyனா வேர்ட்ஸ். எப்பயுமே நம்ம பேசுறதுக்கு என்ன தேவைப்படும்? நம்மளுக்கு வேர்ட்ஸ் தேவைப்படும். வேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நான் கான்வர்சேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டெய்லி 10 வேர்டு, ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. டெய்லி 10 சிம்பிளான வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. டிக்ஷனரியில இருந்தோ இல்லை சாட்ஜிபிடி கேட்டோ இல்லை ஏதாவது வீடியோ புக்ஸ் எதுல இருந்து வேணா 10 சிம்பிள் வேர்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணி டெய்லி புதுசு புதுசா கத்துக்கோங்க. 10 வேர்ட்ஸ்னு நினைக்காதீங்க. ஒரு மாசத்துல டெய்லி நீங்க பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாசத்துக்கு 300 வேர்ட்ஸ் உங்களால கத்துக்க முடியும். இது 3 மாசம் பண்ணீங்கன்னா தெரியுதா இதோட எஃபெக்ட்? ஸோ டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸை அப்படியே கத்துக்கோங்க. அதே மாதிரி என்னென்ன பேசணும்னா, ஒரு சென்டென்ஸ் நீங்க பேசுறப்ப எப்பயுமே டெய்லி யூஸ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க புதுசா ஒரு வார்த்தை, சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை கத்துக்கிறத விட நீங்க டெய்லி பண்ற விஷயங்களை, சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது, விளையாடுறது எல்லாமே அது இங்கிலீஷா கன்வெர்ட் பண்ணி நீங்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்றேன்னு சொல்றதுக்கு பதிலா ஐ ஆம் ஈட்டிங் மைண்ட்ல இந்த கான்வர்சேஷனை வச்சுக்கோங்க. நீங்களே யோசிங்க. நான் சாப்பிட போறேன் நீங்க யோசிப்பீங்களா உங்க மைண்ட்ல? அதுக்கு பதிலா ஐ எம் கோயிங் டு ஈட் அப்படின்னு யோசிங்க. கஷ்டம்தான், டிஃப்ரெண்ட் தான், பட் இது எஃபெக்டிவா இருக்கும். தேர்ட், இதுதான் முக்கியமான விஷயம். எப்பயுமே ஒரு வேர்டையோ அதோட மீனிங்கையோ மெமரைஸ் பண்ணாதீங்க. உங்க மண்டையில அது நிக்கவே செய்யாது. அது ஜஸ்ட் ஒரு மக்கப் மாதிரி இருக்கும். எப்படி ஒரு டெஸ்ட்டுக்கு போய் மக்கப் பண்ணி எழுதுனா அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்னன்னே நமக்கு ஞாபகம் இருக்காதோ, அதே மாதிரிதான் இங்கிலீஷும். அதுக்கு பதிலா அதை நார்மல் ஆக்கிருங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? அது ஒண்ணு கவனிச்சிருப்பீங்களா? அந்த பாட்டை நம்ம அறியாமலே நம்ம மெமரைஸ் பண்ணிடுவோம், அதை வேர்ட்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே. அதே டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க பிடிச்சு கத்துக்கிறது வேற. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி டெய்லி வேர்ட்ஸை கத்துக்கிறது மூலமா அவங்க மெமரைஸ் பண்ணாம உங்களால ஈஸியா அதை கத்துக்க முடியும். நான் அந்த வேர்ட்ஸையும் சீக்கிரமா கொண்டு வரேன். என்னென்ன வேர்ட்ஸ் டெய்லி ஒரு பிளானர் மாதிரியே பண்ணோம். அடுத்து ஸ்டடி வித் சென்டென்ஸ். அந்த வேர்ட்ஸை மட்டும் கத்துக்கிறதுனால உங்களால இங்கிலீஷ் சீக்கிரமா பேச முடியாது. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்டெப்பா இருக்குமே தவிர இங்கிலீஷ் ஈஸியா பேச முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஈட்டிங்னு படிச்சீங்கன்னா ஐ ஆம் ஈட்டிங், ஈட்டிங்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா சென்டென்ஸையும் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பழகுங்க. எப்பயுமே ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இம்ப்ரூவ்னு ஒரு வேர்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்ப்ரூவ்னா என்ன? முன்னேறது, கரெக்டா? அதை நீங்க இம்ப்ரூவ்னு படிச்சீங்கன்னா முன்னேறதே ஞாபகம் இருக்கும். ஆனா அதை எப்படி ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது தான் மெயினான விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை ஸ்கோர் அப்படின்ற சென்டென்ஸ் வடிவில் படிச்சீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா உங்களுக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் வேர்ட்ஸ்லாம் நீங்க படிக்கிறப்ப அது எப்பயுமே உங்களுக்கு ஃபாஸ்டரா இருக்கும் உங்க growthக்கு. ஓகே, அந்த மாதிரி வேர்ட்ஸ் வழியா படிச்சீங்கன்னா அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டண்டா அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ செகண்ட் ஸ்டெப், லிசன் டு இங்கிலீஷ் எவ்ரிடே. நான் அப்பவே சொன்ன மாதிரி எப்படி ஒரு சாங் உங்களை அறியாமலே உங்களுக்கு மெமரைஸ் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்க மூளை அதை ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் பண்ணிடும். அதனாலதான் எப்பயுமே லிசன் டு இங்கிலீஷ் சொல்றோம். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ செகண்டரி, லிசன் பண்ணுங்க, கவனிங்க. கவனிச்சாலே பாதி விஷயம் மண்டல ஏறிடும். ஃபர்ஸ்ட் மூவிஸ் பாருங்க, அதுக்கு பாட்காஸ்ட் கேளுங்க, நியூஸ் பாருங்க. தமிழ் நியூஸ் பாக்குறீங்களா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ் நியூஸ் பாக்குறீங்களா, அதை அப்படியே இங்கிலீஷ் நியூஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியாது, பிளாங்கா இருக்கும். ஆனா போக போக அங்கங்க அந்த சில வேர்ட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிச்சா என்ன, சப்டைட்டில்ஸை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் சப்டைட்டில்ஸ் பார்த்தா, நான் இங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், கரெக்டா? அப்போ நீங்கள் சப்டைட்டில் ஈஸியாக படிச்சிருவீங்க, உங்களால பேச முடியாது. சப்டைட்டில்ஸை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க நியூஸ்லாம் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் புரியும். ஆனால் போக போக அங்கங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏதோ ஒன்று புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் மூவிஸ் ஆப்வியஸ்லி சப்டைட்டில்ஸ் தான் எல்லா மூவிஸுமே வருது. தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு எல்லாத்துக்குமே சப்டைட்டில்ஸ் தான் வருது. அதை உங்களால் அவாய்ட் பண்ண முடியலனாலுமே அந்த ஐஸ் அங்கே போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லிசன் பண்ணுங்க. அதனால தான் சொல்கிறேன், ஹெட்ஃபோன்ஸ் போட்டு லிசன் பண்ணுங்க. பார்க்குறத விட மூவியை போட்டு லிசன் பண்ணுங்க. காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேர்டிங்ஸ் பெட்டராக புரியும். அதுக்கு தான் பெஸ்ட் ஆப்ஷன் பாட்காஸ்ட். ஸ்பாட்டிஃபை, ஜியோ
செவன் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஸில் போய் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். சீரீஸும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் கேட்கலாம், இல்லைன்னா அதை விட்டுருங்க. இதை டெய்லி நீங்கள் 15 to 20 minutes கேளுங்க. ரொம்பலாம் ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம்லாம் பண்ண தேவையில்லை. இல்லை இதுவே அதிகமாக இருந்தால் 10 minutes வச்சுக்கோங்க. டெய்லி 10 minutesக்கு பாட்காஸ்ட்டோ இல்லை நியூஸோ கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரியலைனாலும் ஒரு 30 daysக்கு அப்புறம் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் ஸ்டெப், ஸ்பீக். நீங்கெல்லாம் யோசிப்பீங்க, பார்த்தா போதுமா, கற்றுக்கிட்டா போதுமா, பேசணும்ல, அதுக்கு தானே இந்த இங்கிலீஷ் இதுவே நம்ம பார்க்குறோம். எடுத்தோடனே உங்களால் யார்கிட்டையுமே ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பிகினராக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு வேர்டு தெரியுதா, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதா, மிரர் முன்னாடி போங்க, உங்களை நீங்களே பார்த்து பேசுங்க. கஷ்டம்தான் தெரியும், ஆனால் மோனோ ஆக்டிங் பண்ணுறவங்கலாம் ஆக்டிங் ட்ரை பண்ணுறப்பெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மிரர் பார்க்குறோம். அதில் ஒரு இல்லை 2 வாட்டி இது மாதிரி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. போகிறப்ப பியூட்டிஃபுல், உங்களை பார்த்து நீங்களே பியூட்டிஃபுல்னு கூட சொல்லிக்கோங்க. அதுவும் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்கில் தான் வரும். செகண்ட் ஒன், ஜேர்னலிங். இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஜேர்னல் பண்ணுறதுனால உங்களோட தாட்ஸும் ஒரு ஃபார்மேட்டில் வரும். நீங்கள் மைண்டில் நினைக்கிறது உங்கள் கை எழுதும். அந்த நினைக்கிறப்ப உங்கள் திங்கிங்கை நீங்கள் இங்கிலீஷ்லேயே திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? எஃபெக்டிவாக இருக்கும். தமிழில் நீங்கள் நினச்சி இங்கிலீஷில் எழுதுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கிலீஷ்லேயே நினச்சி இங்கிலீஷில் எழுதுங்க. இன்னொரு மேஜரான விஷயம், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, புதுசாக ஒரு இடத்துக்குன்னா அந்த இருக்க விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணி உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் யோசிங்க. இந்த பூ அழகாக இருந்துச்சு, அந்த பூ அழகாக இருந்துச்சு. நீங்கள் தமிழில் நினைக்கிறத விட அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், அதுக்கு ஒரு வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க, புதுசாக கண்டுபிடிங்க. இதனால் உங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ புதுசாக ஒரு விஷயத்த ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிவிட்டு கற்றுக்கிறப்ப அது எப்பயுமே உங்கள் மைண்டில் நிற்கும். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நடக்கும், பேசுகிறப்ப, மிரர் முன்னாடி பேசுகிறப்ப நடக்கும், எழுதுறப்ப நடக்கும். உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, போய் உடனே கற்றுக்கோங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு. அப்படி கற்றுக்கிட்டனால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா, ஈஸியாக உங்கள் மைண்டில் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். புதுசாக எப்பயுமே ஒரு மிஸ்டேக் விட்டுட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிறப்ப அது அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கோல் என்னன்னா, நமக்கு இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் தான் கோலே தவிர, ஸ்டார்டிங்லேயே அசிங்கப்படாமல் ஒன்றுமே தப்பே விடாமல் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் ஃப்ளூவெண்ட் ஸ்பீக்கர்ஸ் இல்லை, லேர்னர்ஸ், பிகினர்ஸ் நம்ம. ஓகேவா? ஃபோர்த், ரீட் சிம்பிள் இங்கிலீஷ். பேசுகிறனால, லிசன் பண்ணுறனால மட்டும் இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியாது. அதுக்கு ரீடும் பண்ணணும். லேர்ன் பண்ணால் தானே நம்மளால பேச முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, குட்டி குட்டி ஆர்டிகல்ஸ் படிங்க. நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை புக்லெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் போய் தேடி குட்டி ஆர்டிகல்ஸ் எதுனா காமன் இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெறுத்துரும், உங்களால் இம்ப்ரூவே பண்ண முடியாது. போங்கடா அப்படின்னு ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஆர்டிக்கலாக எடுத்துக்கோங்க. சிம்பிள் வேர்ட்ஸ் கூட, சிம்பிள் ஆர்டிகல்ஸ் போட்டிங்கன்னா நிறையா வரும். அதை ஒன்று ஒரு நாளைக்கு ரீட் பண்ணுங்கள். அதில் சில 1-2 வேர்ட்ஸாவது புதுசாக இருக்கும், அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. சென்டென்ஸ் மேக்கிங் அதில் லேர்ன் பண்ணிக்குவீங்க. சரியா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து சில்ட்ரன்ஸ் புக். நம்ம சிண்ட்ரெல்லா புக், ஃபேரி டேல்ஸ் புக்ஸு, நிறைய இப்போ இருக்க புது புக்ஸ் எல்லாமே சில்ட்ரன்ஸ் புக்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா அதுதான் சிம்பிள் வேர்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டட், நான் எடுத்தோடனே நாவல் படிப்பேன்லாம் நான் படிச்சிங்கன்னா உங்களால் முடியாது. எப்பயுமே ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டானா லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சில்ட்ரன்ஸ் புக் அடுத்து 2 to 3 pages இருக்க ஷார்ட் ஸ்டோரிஸ் படிங்க. இது உங்களுக்கு வேணால் சிம்பிள் வேர்ட்ஸ்லையும் படிக்கலாம், இல்லை கொஞ்சம் அபோவ் ஆவரேஜ்லேயும் படிக்கலாம். அதுக்கு அடுத்து வீடியோஸ் அண்ட் புக்ஸுக்கு வாங்க. வீடியோஸ் ரீட் பண்ணுறதுக்கு வீடியோஸ் இருக்கும், ஆன்லைன் வீடியோஸ், அது மூலியமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள், புக்ஸும் ட்ரை பண்ணுங்கள். இது என்ன, இந்த மாதிரி ரீட் பண்ணுறனால உங்களுக்கு வெக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிங்க. கிராமர் நேச்சுரலாகவே வரும். ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்குறது, எந்த சென்டென்ஸ் இப்படி எழுதக்கூடாது தப்பு, இப்படி பேசக்கூடாது தப்புன்னு உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லும். எப்படி ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய ஆர்டிகல்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரீடிங் பண்ணுறப்ப. அண்ட் ஃபிஃப்த் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இது எல்லாமே நான் ஒரு நாளைக்கு பண்ணுறேன், ஒரு 10 நாளைக்கு பண்ணுறேன், அதுக்கப்புறம் டோட்டலாக விட்டுட்டேன்னா நோ யூஸ், ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 11வது நாள் இல்லை 15வது நாள் உங்களுக்கு அது மொத்தமாக மறந்துடும். ஸோ என்ன பண்ணுன்னா, கன்சிஸ்டன்சி இதுக்கு 30 minutes டெய்லி கோல் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ரீடிங், 10 நிமிஷம் பாட்காஸ்ட், 10 நிமிஷம்
பேசுறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 30 மினிட்ஸ் தான் வரும். மேக்ஸிமம் 30 டேஸ். 30 மினிட்ஸ் ஆர் 30 டேஸ்க்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 30 டேஸ்க்கு பண்ணிட்டு வாங்க. 31st டே உங்களால இம்ப்ரூவ்மெண்ட்டை உணர முடியும். இதை லைஃப் லாங் நீங்க வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. இல்லை உங்களுக்கு இன்னும் பெட்டரா வரும்ல, அவ்வளோதான் நான் ஃபுல்லா இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா கத்துக்கிட்டேன்னு சொல்ற வரைக்கும் இந்த ஹேபிட்டை விட்டுறாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி அண்ட் ப்ராக்டிஸ்.